நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 102வது அதிகாரம் 16வது வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். திக்கற்றவருடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை, உங்களுடைய விண்ணப்பங்களை கர்த்தர் அங்கீகரிப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை சில பேர் ஏற்றுக்க மாட்டாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன் விண்ணப்பத்தை அங்கீகரிக்கிறேன். நீங்க என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் நீங்க விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தீங்களோ, இந்த காரியம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பலவிதமான குழப்பத்தோடு கூட இருந்தீங்களோ, அது எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உன் விண்ணப்பத்தை நான் அங்கீகரிக்கிறேன். நம்ம விண்ணப்பத்தை நிறைய நேரம் பெட்டிஷன்ஸ் போடுவோம் பாருங்க. கவர்மெண்டா இருக்கட்டும், பிரைவேட்டா இருக்கட்டும், அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு வேணும், அது வேணும், இது வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும், உனக்கு செய்ய முடியாது, அது செய்ய முடியாதுன்னு சொல்லி நிறைய காரியத்தை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க, வேண்டான்னு விட்டுருவாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய விண்ணப்பத்தை நீ என்னிடத்துல என்னெல்லாம் கேட்டுக்கொண்டாயோ, என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் என்று விரும்பி என்னிடத்திலே கண்ணீர் வடித்தாயோ, அழுது புலம்பினாயோ, எவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீ விரும்பி ஆமென் மிகவும் ஆமென் அழுது புலம்பி பல நாட்களாக, பல வாரங்களாக, பல மாதங்களாக நீ காத்து கொண்டிருந்தாயோ, அந்த விண்ணப்பங்களுக்கு நான் இன்றைக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறேன். அதற்கு நான் ஒரு விண்ணப்பத்துக்கு பதிலை நான் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான பிள்ளைகளே, ஆண்டவர் ரொம்ப நல்லவர். நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். அவர் யாருடைய விண்ணப்பத்தை கேட்கிறாராம்? திக்கற்றவருடைய விண்ணப்பத்தை கேட்கிறாராம். திக்கற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது, ஆங்கிலத்திலே பார்க்கும் பொழுது, ஆங்கிலத்திலே ஆதரவற்றவர்கள், ஆமென், யாருமே இல்லாதவர்கள், ஆமென், அவர்களுக்கென்று உதவி செய்வதற்கு ஆமென் யாருமே முன் வராதவர்கள் தான் இந்த திக்கற்றவர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில தானே நீங்க இருக்கீங்க. நமக்கு யாருமே உதவி செய்ய யாருமே இல்லையே, நம்ம மேல அன்பு செலுத்த யாருமே இல்லையே, நமக்காக நின்று வாதாடுவதற்கு யாருமே இல்லையே. நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்டுல, நம்ம குடும்பத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க, நம்முடைய சொந்தங்கள் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம பிள்ளைங்க கூட இருக்கிறாங்க, நம்ம பெற்றோர்கள் கூட இருக்காங்க. ஆனா நமக்காக பரிந்து பேசுறதுக்கும், நமக்காக வாதாடுறதுக்கும், நமக்காக உதவி செய்யறதுக்கும் ஒரு மனுஷன் இல்லையே. அப்ப நம்மளும் திக்கற்ற நிலைமையில தானே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில இருக்கீங்களா? யாருடைய ஆதரவும் இல்லாம இந்த உலகத்துல நான் தனியா வாழுகிறது போல ஃபீல் பண்றேன், எனக்குன்னு உதவி செய்யறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை, நான் ஒருத்தனா ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனையோடு நான் இந்த எல்லா காரியங்களையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நான் இருக்கிறேன் மகனே, மகளே, நான் இருக்கிறேன். நான் உனக்கு அற்புதங்களை செய்யும்படியாய், உனக்கு உதவி செய்யும்படியாய் நான் இருக்கிறேன். நிறைய பேர் கைவிட்டுருவாங்க பார்த்துக்கீங்களா? அவங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது, அவர்களுக்கு ஏற்றாற்போல் அவருடைய சூழ்நிலைகள் மாறும் பொழுது நம்மளை கைவிட்டுருவாங்க, நம்மளை தெருவில் கொண்டு விட்டுருவாங்க, நம்மளை ஆதரவற்றவங்களா மாத்திருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, இவங்களை பத்தி உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, அவங்க யாரு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க யாருன்னு கேட்கிறவங்க யாரா இருப்பாங்க தெரியுமா? நமக்கு ரொம்ப க்ளோஸா, ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. சொல்லப்போனா ஒரே தட்டுல சாப்பிட்டவங்களா கூட இருப்பாங்க. அவங்க நம்முடைய நிலையை அறிந்து கொண்டு யாராயிலும் அவரிடத்துல வந்து விசாரிப்பார்கள். ஆனால் அவங்க யாருன்னு கேட்கும் போது நம்ம எவ்வளவு அனாதையை போல மாறிடும் பாருங்க, நம்ம எப்படி ஆதரவற்றவங்களா போல மாறிடும் பாத்தீங்களா? இதே நிலையில நீங்க இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ அப்படிப்பட்டவன் அல்ல, நீ அப்படிப்பட்டவள் அல்ல. உனக்கு ஆதரவாக, உனக்கு உதவி செய்வதற்காக, உன்னுடைய விண்ணப்பங்களை கேட்டு உனக்கு அற்புதங்களை செய்வதற்காக நான் உன்னோடு இருக்கிறேன் மகனே, மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏழை விதவை ஒரு சரியான ஒரு மனநிலை இல்லாத ஒரு ராஜாவிடத்துல போகிறாள், தன்னுடைய விண்ணப்பங்களை எல்லாம் வைக்கிறாள். அவன் போயிட்டு வான்னு பல நாட்கள் திருப்பி அனுப்புகிறான். ஆனா ஒரு நாள் வந்தது, அவன் இருதயத்தை தேவன் தொட்டார். தொட்டவுடன், இவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் விசாரியுங்கள், நான் கெட்டவன் என்று தெரிந்தும் இவள் என்னை விடாமல் பின்தொடர்ந்து வருகிறாள் என்று சொல்லி அவளுக்கு நன்மை செய்தானாம். அதே போல இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும், நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களுக்கும் பரலோகத்தில் இருக்கிற தேவன்
நிச்சயமாய் பதில் தருவார். விசுவாசியுங்கள், எனக்கு அற்புதம் நடக்கும், தேவன் எனக்கு நன்மை செய்வார், நான் கேட்டுக்கொண்டது எல்லாவற்றையும் என் தேவன் சரியான நேரத்தில் எனக்கு தருவார். ஒருவேளை அது காலம் தாமதிக்கலாம், ஆனாலும் என் தேவன் என்னை கைவிடவில்லை, அவர் என்னோடு கூடத்தான் இருக்கிறார். நான் அந்த உலகத்திலே நான் ஆதரவற்று இருக்கலாம், இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை என்று இருக்கலாம், எனக்கு பெற்றோர் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு கணவன் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு மனைவி இல்லாமல் இருக்கலாம், ஆமென், எனக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இருக்கிறார், அவரின் சத்தத்துக்கு செவி கொடுத்து எனக்கு நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார் என்று நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் உண்டு. இந்த நாள் அநேக விண்ணப்பங்களுக்கு பதிலை பெற்றுக் கொள்கிற நாளாக தேவன் உங்களுக்கு மாற்றி தருவாராக. God bless you.